தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு தாவேகாவினரும் திமுகவோட சில அவதூறு பரப்பிகளும் பரவலா பேசப்படுற பெயர் தான் சுபா முத்துக்குமார். இதுல அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, சீமான் அவர்கள் சுபா முத்துக்குமார் அவர்களுக்கு நினைவேந்தல் செலுத்தல, அதனால சீமான் அவர்கள் தான் சுபா முத்துக்குமார் அவர்களை கொலை பண்ணியிருப்பாரு. சாட்டை துரைமுருகன் அவர்கள் சுபா முத்துக்குமாரன் மனைவியோட சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காக அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. சிலர் முத்துக்குமார் தான் நாம் தமிழர் கட்சியை ஆரம்பிச்சாங்க, அந்த கட்சியை சீமான் அவர்கள் கைப்பற்றுறதுக்காக சுப முத்துக்குமார் அவர்களை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னோட கையில இருக்கிற ஆதாரங்களை அடிப்படையா வச்சு இதுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ற விதமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுசா பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முதல்ல, யார் இந்த முத்துக்குமார்? சுப முத்துக்குமார் அவர்களோட அம்மா பெயர் பார்வதி, அப்பா பெயர் சுந்தரம். இவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க. இவர் பிறந்தது மதுரையில, தந்தையோட வேலை விஷயமா பழனியில இருந்து தான் வளர்றாரு. இவர் சிறு வயதிலேயே ஈழ பிரச்சனைகளால தமிழ் தேசிய உணர்வால ஈர்க்கப்பட்டு ஈழத்துக்கு போய் ஆயுத பயிற்சி மேற்கொண்டதா சொல்றாங்க. இங்க சிங்களர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட பல தாக்குதல்களுக்கு முன்னோடியா இருந்ததாகவும், அதனால மேதகு பிரபாகரன் அவர்களோட தனி பாதுகாப்பு படையில தேர்வு செய்யப்பட்டு அதுல பணியாற்றினதாகவும் சொல்றாங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசிய மீட்சி படை அப்படின்ற ஒரு இயக்கத்தை நடத்தினதாகவும், அப்படியே தமிழீழ விடுதலை புலிகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் மருந்து பொருட்களும் அனுப்பி உதவி செஞ்சுட்டு இருந்ததா இப்போ நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிற அவரோட நெருங்கி பழகின சில நண்பர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வேலூர் கோட்டையில இருந்து சுரங்கம் அமைச்சு வேலூர் சிறையில இருந்த 43 தமிழீழ விடுதலை புலிகளை தப்பி வைத்து ஈழத்துக்கு அனுப்பி வச்சதா அவரோட வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. அதுக்கடுத்து தடா சட்டத்துல கைது செய்யப்பட்டதாகவும், அதுல இருந்து வெளியே வீரப்பன் அவர்களோட காட்டுல இருந்ததாகவும், அதுக்கடுத்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டதாகவும், அதுக்கடுத்து வெளியே பல நெடுமாறன் அவர்களோட அரசியல் களத்துல பயணம் செஞ்சு வீரப்பன் அவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தப்போ மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கடுத்து காவிரி பிரச்சனையில பாதிக்கப்பட்ட தமிழர்களோட இணைந்து வெடிகுண்டு தயாரிச்சதுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கடுத்து சீமானுடன் இணைந்து நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதாகவும், நாம் தமிழர் கட்சியில பயணம் செஞ்சுட்டு இருந்த போது அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டதாகவும் அன்றைய நாட்களில் உள்ள நாளிதழ்கள் சொல்லுது. இதுக்குள்ள ஏன் சீமான் வரணும், சீமான் மேல ஏன் குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படின்றத இனி பார்க்கலாம். இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படின்ற கொத்தடிமை. அவர் கூட இணைந்து குற்றச்சாட்டு வைக்கிறது முத்துக்குமார் அவரோட சொந்தத்துல உள்ள தம்பின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அதுக்கடுத்து பாஜகவை சார்ந்த அவதூறுகளுக்கு பெயர் பெற்ற திருச்சி சூர்யா. அதுக்கடுத்து எங்க இருக்குன்னே தெரியாம இருக்கிற 5ஆம் தமிழர் சங்கம். இவங்களோட முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, இவரை கொலை பண்ணது சீமான் தான் அப்படின்னு. சீமான் ஏன் இவரை கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்டா இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சுப முத்துக்குமார் தான் ஆரம்பிச்சாரு, கொஞ்ச நாள் கழிச்சு சுப முத்துக்குமார் கையில தான் கட்சி வந்திருக்கும், அவரை உயிரோட விட்டா கட்சியை இழந்துரும் அப்படின்ற பயத்துல சீமான் அவர்கள் சுப முத்துக்குமார் அவர்களை கொன்னதா சொல்றாங்க. இதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா சுத்தமா இல்ல. இவர் கொலை செய்யப்பட்ட செய்திகள் வந்த செய்தித்தாள்லையும், கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அடுத்த நாள் வந்த செய்தித்தாள்லையும் சுப முத்துக்குமார் அவர்கள் தன்னை நாம் தமிழர் கட்சியில இணைத்து கொண்டதாதான் செய்திகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சியில தன்னை இணைத்து கொண்டு பல இளைஞர்களையும் கட்சியில இணைத்து கட்சிக்காக ரொம்ப உழைச்சதா நாம் தமிழர் கட்சியோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துல அவர் இறப்பு செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுப முத்துக்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை ஆரம்பிச்சதாகவும், இவரோட இறப்புக்கு பின்னாலதான் சீமான் கையில கட்சி வந்ததாகவும் சொல்றாங்க. இதுவுமே முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டு தான். இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அடுத்த நாள் வந்த செய்தித்தாள்ல இயக்குனர் சீமான் அவர்களால ஆரம்பிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி அப்படின்னு தான் செய்திகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்லயும் சீமான் அவர்கள் தான் கட்சி ஆரம்பிச்சதா போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி சார்பா எலெக்ஷன் கமிஷனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட சட்ட ஆவண புத்தகத்திலேயுமே தலைவர் அவர்கள் சீமான் அப்படின்ற பெயர் தான் போட்டிருக்கு. முதல்ல நாம் தமிழர் கட்சியை சுப முத்துக்குமார் அவர்கள் தான் பதிவு பண்ணாரு அப்படின்ற குற்றச்சாட்டுமே தவறான குற்றச்சாட்டு தான். இது நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு கட்சியும் பதிவு பண்றதுக்கு முன்னாடி அத பெயருக்கோ இல்லைன்னா அந்த கட்சி பதியப்படுறதுக்கோ ஆட்சேபனை இருந்தா தெரிவிக்கிறதுக்காக விளம்பரப்படுத்துவாங்க. அப்படி நாம் தமிழர் கட்சி பதிவு பண்றதுக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட விளம்பர பத்திரிகை தான் இது. இதோட வருடம் 2013. இந்த காலகட்டத்துல முத்துக்குமார் அவர்கள் உயிரோட இல்ல. அப்போ முத்துக்குமார் அவர்கள் இறப்புக்கு அப்புறம் தான் நாம் தமிழர் கட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ சீமான் அவர்களை கட்சி ஆரம்பிச்சு சீமான் அவர்களோட பெயர்லயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறப்போ முத்துக்குமார் அவர்களை ஏன் சீமான் கொலை பண்ணணும்? இதுக்கு அடுத்த குற்றச்சாட்டு தான் முத்துக்குமார் அவரோட மனைவியின் கருக்கலைப்பு.
குமாரண்ணா இறந்து 3வது நாள்ல போய் லட்சுமி மருத்துவமனை நினைக்கிறேன், புதுக்கோட்டை நகரத்துல. ஹலோ, சொல்லுங்க. லட்சுமி ஹாஸ்பிட்டல் நினைக்கிற, டவுன்ல மறந்துருச்சு, கேட்டா தெரியும். அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் கையில ஒரு கட்டி அப்படின்னு சொல்றாங்க நாங்க விசாரிச்சப்போ. ஆனா டாக்டர் கிட்ட கேட்டோம்னா சொல்லிட்டாரு, இல்லைங்க அபார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இதுல அவரு முத்துக்குமார் அவர்கள் இறப்புக்கு 3வது நாளே கருக்கலைப்பு பண்ணதா இவரோட தம்பி சொல்றாரு. இவர் தன்னை முத்துக்குமார் அவர்களோட தம்பி அப்படின்னு பதிவு பண்றாரு. ஒரு அண்ணனோட குழந்தை கருக்கலைப்பு பண்ண மருத்துவமனையோட பெயராவது தம்பி அவர்கள் தெரிஞ்சிருக்கணும்ல. இவருக்கு அண்ணாவோட கருவை கலைச்ச மருத்துவரோட நம்பர் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒரு மொபைல் நம்பரை வச்சுக்கிட்டு அந்த மருத்துவர்கிட்ட மருத்துவத்துக்கு வர பேஷண்டோட பிரைவேட், அதாவது அவங்க கையில கட்டி எடுக்க வந்தாங்களா இல்ல கருக்கலைப்பு பண்ண வந்தாங்களா அப்படின்னு பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ற அளவுக்கு அந்த மருத்துவருக்கும் இவருக்கும் அவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கணும். அவ்வளவு நெருக்கமாக இருந்த இந்த மருத்துவரோட பெயரோ அவர் வேலை பார்த்த மருத்துவமனையோட பெயரோ இவருக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அண்ணனோட குழந்தை கருவை கலைச்ச மருத்துவமனையோட பெயர் கூட இவருக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றதுனால இந்த கருத்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படின்றதுக்கான பதிலும், 1 வருடம் தன்னோட வாழ்ந்த கணவர் இறந்த 3வது நாள் எந்த மனைவியாவது குழந்தைய கருக்கலைப்பு பண்ண ஒத்துப்பாங்களா அப்படின்ற கேள்விக்கான பதிலையும் நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். என்னன்னா, இதுக்கு அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, சாட்டை மற்றும் முத்துக்குமார் அவர்களோட மனைவியின் திருமணம். இவர் என்ன சொல்றாருன்னா, சாட்டை அவர்கள் முத்துக்குமாரோட மனைவியை திருமணம் பண்றதுக்காக 3வது நாள கருவை கலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இறப்புக்கு அப்புறம் சாட்டை துரைமுருகனை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற பொழுது அந்த கர்ப்பம் வந்து கலைக்கப்படுதுன்னு நீங்க சொல்ல வர்றீங்க. ஆமா, உங்க வீட்டுல உங்க மச்சான் இறந்து போறாருன்னு வச்சுப்போம். உங்ககிட்ட ஒருத்தர் வந்து உன் தங்கச்சியை நான் கட்டிக்கிறேன், அவ வயத்துல வளர்ற குழந்தைய மட்டும் கலைச்சிரு அப்படின்னு உங்க மச்சான் இறந்து 3வது நாள் வந்து சொன்னா உங்களோட பதில் என்னவா இருக்கும்? இல்லனா உங்க தங்கச்சி கிட்ட இதை சொன்னா அவங்களோட பதில் என்னவா இருக்கும்? ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கிறப்ப ஒரு குறைந்தபட்ச அறிவு கொண்ட நபர்கள் சுயமா யோசிச்சு கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்காச்சும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்ல. அத்தனைக்கு முத்துக்குமார் அவர்கள் இறந்தது 2011ஆம் ஆண்டு. சாட்டை அவர்களுக்கு திருமணம் நடந்தது 2015ஆம் ஆண்டு. சாட்டை திருமணம் பண்றதுக்காக கருக்கலைப்பு பண்ணியிருந்தா அவங்க ஏன் 4 வருஷம் வெயிட் பண்ணணும்? இதுக்கு அடுத்த குற்றச்சாட்டு, சாட்டை அவர்கள் மனைவியோட சொத்துக்காக அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. இதுக்காக முத்துக்குமார் அவர்களோட தம்பியே பதில் சொல்லுவாரு, நீங்களே கேளுங்க. 40 வருஷமாவே அவன் ஒண்ணு இல்லாத, அவன் பூர்வீக சொத்து ஒரு 2 ஏக்கரை நிலம் இருக்கு மைனர் அந்த ஊர்ல. அது பெரிய மதிப்போ ஒண்ணும் இல்ல, விவசாயமும் கிடையாது, இவனுக்கு எந்த வேலை வெட்டியும் கிடையாது, தீக்கால மாவட்ட பொறுப்புல இருக்கான். அப்படியே முத்துக்குமார் அவர்களோட மனைவிக்கு பெரிய அளவுல சொத்து இல்ல. அப்ப முத்துக்குமார் அவர்களுக்கு சொத்து மதிப்பு இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்ல. அவங்க அவ்வளவு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வரல. அவரோட அப்பா வந்து கட்டிட தொழிலாளி தான். இது அவரோட வாழ்க்கை குறிப்பு பற்றின கட்டுரையில 2011ஆம் ஆண்டு எழுதினதுல இருந்து எடுத்த குறிப்பு. இதுக்கு அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, முத்துக்குமார் அவர்கள் இறந்த சில நாட்கள்லயே அவரோட கல்லறை வந்து தரைமட்டமாக்கிட்டாங்க அப்படின்றது. உண்மையாகவே முத்துக்குமார் அவர்களோட கல்லறை தகர்க்கப்பட்டப்போ சாட்டை அவர்கள் முத்துக்குமார் மனைவியை திருமணம் பண்ணல. அவங்க குடும்பத்துல இவர் ஒரு அங்கமே கிடையாது. நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க நினைவேந்தல் செய்ய கலிமுத்து அவர்களோட வீட்டுக்கு போறது கலிமுத்து அவர்கள் எதிர்த்ததாகவும், அவர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க அங்க போறது அவர் விரும்பல அப்படின்னும் இன்னைக்கு தாவேக்கால பயணிக்கிற முகிலன் அவர்கள் ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி ஒண்ணு கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம முத்துக்குமார் அவர்களோட 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் நடந்தப்ப கூட அவரோட கல்லறை வந்து சீரமைப்பு பண்ணாம தான் இருந்துச்சு. இதுக்கு முழு காரணம் முத்துக்குமார் அவர்களோட மாமனாருக்கு நாம் தமிழர் கட்சி மேல இருந்த வெறுப்பும், அவரோட மாமனார் வந்து திமுகல பயணம் பண்ணும் தான் இதுக்கு முழுமுற்று காரணமா இருக்கு. முத்துக்குமார் மரணத்துல சீமான் காரணம் இல்லைன்னா யார் இதுக்கான காரணமா இருக்கலாம் அப்படின்னு கேள்வி வரலாம். இவர் கொலை செய்யப்பட்டதுக்கு முதல் காரணமா அவர்கள் நண்பர்கள் சொல்றது என்னன்னா அரசியல் தான். அன்றைய நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி, ஈழத்தில் நடந்த கொடுமையின் காரணமாக பல இளைஞர்கள் இன உணர்வுடன் தங்களை நாம் தமிழர் கட்சியில இணைச்சு கொண்டதா அன்றைய செய்திகள் சொல்லுது. இந்த வளர்ச்சியை நிறுத்தி சீமான் அவர்களோட அரசியல் செயல்பாட்டை முடக்கிறதுக்காக இருவருக்குமே கொலை மிரட்டல் வந்ததா அன்னைக்கு வெளிவந்த நக்கீரன் நாளிதழ்ல இந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம முத்துக்குமார் அவர்களுக்கு குளித்தலையை சார்ந்த கோபால், சென்னை சார்ந்த பாஸ்கர் அப்படின்னு பல பேருடன் முன்விரோதம் இருந்ததா செய்திகள்ல சொல்லப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சியில இணையறதுக்கு முன்னாடியே இவர் சிறையில இருந்தப்போ இவரை கொலை பண்றதுக்கு முயற்சிகள் நடந்ததா செய்திகள்ல இருக்கு. இது எல்லாம் தெரிஞ்சுமே சீமான் மீது இருக்கிற அரசியல் வெறுப்புலதான் சீமான் மேல இந்த பழிகளை எல்லாம் போடுறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் வந்தது எல்லாமே 2021ஆம் ஆண்டுக்கு மேலதான். என்னோட கேள்வி என்னன்னா, இந்த விஷயத்துல சீமான் மேல குற்றச்சாட்டு வைக்கிற எல்லாருமே 2011 இருந்து 2021 வரைக்கும் 10 ஆண்டுகள் நடந்த இந்த சிபிசிஐடி விசாரணையில
சீமான் அவர்களை ஏன் விசாரணைக்கு உட்படுத்தல? சீமான் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு நீதிமன்றத்திலேயோ விசாரணை நடத்தின சிபிசிஐடி அதிகாரிகள் கிட்டயோ சீமானை பத்தி ஏன் சொல்லல? தகுந்த ஆதாரங்கள் இருந்தா சீமான் மேல ஏன் வழக்கு போடல? இவங்க சீமான் மேல வைக்கிற முக்கிய குற்றச்சாட்டு, இந்த வழக்கு பத்தி விசாரிக்கிறதுக்கு சீமான் போராடல, இதுல நாம் தமிழர் கட்சி ஆர்வம் காட்டல அப்படின்னு. வழக்க விரைந்து விசாரணை முடிக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி போராடியதுக்கான ஆதாரமா அதற்கான அறிவிப்புகள் நாம் தமிழர் கட்சியோட அதிகாரப்பூர்வ இணையதளத்திலையும் அன்றைய பத்திரிகை செய்திகள்லயும் இருக்கு. ஒரு வழக்கு 10 ஆண்டுகால விசாரணை நடந்து நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட வழக்கு மீண்டும் மறு விசாரணைக்கு கொண்டு வரணும்னா தகுந்த ஆதாரங்கள் வேணும். 10 வருடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி கிடைக்காத ஆதாரம் இந்த அவதூறு பரப்புகிறவங்க கிட்ட இருக்குன்னா இவங்க வழக்கு தொடர வேண்டியதுதானே? தகுந்த ஆதாரங்கள் இல்லாம வழக்கு தொடர முடியாது அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். உதாரணமா ராஜீவ்காந்தி கொலை வழக்கு. இதுல கைதானவங்க வெளியே வந்த பிறகு இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சியால கூட அந்த வழக்கை மறு விசாரணை பண்ணி குற்றவாளிகளை சிறையில் அடைக்க முடியல. அப்போ எப்படி நம்மளால முடியும்? இது இந்த குற்றச்சாட்டு வைக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கணும், சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஏன் மேல்முறையீடு பண்ணல, ஏன் கீழ்முறையீடு பண்ணல அப்படின்னு கேட்பாங்க. இதை தாண்டி இவங்க சீமான் மேல வைக்கிற குற்றச்சாட்டு தான் நினைவிடம் மற்றும் நினைவேந்தல். நாம் தமிழர் கட்சி சார்பா சுப முத்துக்குமார் அவர்களுக்கு 2017ஆம் ஆண்டு வரைக்கும் நினைவேந்தல் நடத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த விஷயமா கட்சிக்குள்ள நடந்த கருத்து வேறுபாடுகளும், நினைவிடம் அமைப்பதற்கான அந்த இடத்துல உள்ள பிரச்சனைகளும், நினைவேந்தல் நடக்காததற்கான முக்கிய காரணமா கட்சிக்குள்ள பேசுறாங்க. இதற்கு சார்ந்த சுப முத்துக்குமார் பாசறை சார்பா கடந்த ஆண்டு நடந்த நினைவேந்தல்ல தோழன் மாறன் அவர்கள் நினைவிடம் அமைப்பதற்காக குறிக்கப்பட்ட இடத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவரே பேசியிருப்பார். அந்த முத்துக்குமார் அண்ணனுடைய இறப்பு என்பது எப்படி நிகழ்ந்தது, என்ன நடந்தது என்பது பற்றியெல்லாம் எல்லாருக்கும், இறப்பை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்த வழக்கு சம்பந்தப்பட்டது தற்பொழுது முடிந்திருக்கிறார். அந்த வழக்கு முடிந்தது தெரியும், விடுதலையாயிருக்கிறது, எல்லாரும் விடுதலையாயிருக்கிறார்கள். இந்த வழக்கு சம்பந்தமா இதற்கு அடுத்து சம்பந்தப்பட்டதை என்ன செய்யணும் என்னங்கிறது பற்றி யாருமே நம்ம மாற்று ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படலை. அது மிகுந்த வருத்தம் அளிக்குது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய நினைவிடத்திற்கு தொடர்ந்து ஆண்டுதோறும் வர்றோம், வந்த அன்னைக்கு இதை பற்றி பேசுகிறோம், அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு தான் அதை பற்றி பேசுகிறோம். இதே நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது முதல் 2 ஆண்டுகளிலிருந்தே இதே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அவருடைய நினைவிடத்தில், அவர் புதைக்கப்பட்ட இடத்துல வந்து நாம் போய் மரியாதை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அவர் வந்து இறந்த இடத்தில் வந்து ஒரு நினைவிடம் அமைப்போம் அப்படின்னு சொல்லி நாம் பல தடவை, அதாவது வந்து அந்த இடம் சம்பந்தப்பட்டவர்களையும் பேசலாம். அண்ணன் தோழர் மணிகண்டன் அவர்கள் பேசி இருக்கிறதா சொல்றாங்க, பேசுவோம். இந்த வருடத்தோடு அடுத்த ஆண்டு வந்து நம்ம அவருக்கான ஒரு நினைவிடம்ங்கிறத உறுதி செய்து அந்த இடத்தில் மரியாதை செலுத்தணும். இதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணுங்கிறது. 2017ஆம் ஆண்டுக்கு பின் கட்சியில நடந்த கருத்து வேறுபாடுகளும், சீமான் அவர்கள் மீது அடுக்கடுக்கா வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளும் நினைவேந்தல் நடக்காததற்கான காரணமா இருந்தாலும், சுப முத்துக்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில பயணித்த காலம் குறைவா இருந்தாலும், அவர் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் ஈழத்துக்காகவும் செய்த தியாகங்களை கருத்தில் கொண்டு சீமான் அவர்கள் நினைவேந்தல் அறிக்கையாச்சும் விட்டுருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஒருத்தர் நினைவேந்தல் மட்டும் செலுத்தல அப்படின்னு சீமான் அவர்கள கொலை குற்றச்சாட்டு வைக்கிறது நியாயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. இது நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக முடிஞ்சு போன காரியங்களை எடுத்துட்டு வந்து அவர் மேல கொலை குற்றம் போட பாக்குறேன். இது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட கருத்துக்கள் தான் மேலும் இது போன்ற காணொளிகள் நான் தயாரிக்கவும் தகுந்த தரவுகள் தேடவும் வழி செய்யுது. எனவே உங்களோட கருத்துக்களை தவறாமல் பதிவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.